வணக்கம். நல்லுணவு நம்ம உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்மோட அலைவரிசையில் இன்னைக்கு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரிசி மாவு கஞ்சி செய்ய போறோம். இந்த கஞ்சி ஒரு வயசுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கற கஞ்சி. இது பெரியவங்க கூட, பெரிய பிள்ளைங்க கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமா செரிக்கக்கூடியது, அதே சமயத்துல புரதமும் கலந்து கூட கொஞ்சம் மருந்தெல்லாம் கலந்து இந்த கஞ்சியை நம்ம செய்ய போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். அரிசி 200 கிராம், நம்ம வீட்டில் சாதாரணமாக சோறு வடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியே போதும். பொட்டுக்கடலை 50 கிராம், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் கஞ்சி காய்ச்சறதுக்கு தேவைப்படும். பாலும் ஒரு அரை கோப்பை அளவுக்கு பால். இது தவிர முந்திரி ஒரு 10 எண் தேவைப்படும், முழு முந்திரி. அப்படி இல்லைன்னா உடச்ச முந்திரியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு, சின்ன துண்டு திப்பிலி. திப்பிலி சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி சின்ன துண்டு சாதிக்காய். அடுத்ததா சின்ன துண்டு சுக்கு. சுக்கு பயன்படுத்தும் பொழுது மேலுள்ள தோலை சீவிட்டு குழந்தைங்களுக்கு பயன்படுத்துங்க. கடைசியா பாதாம். இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எண் தேவைப்படும். பாதாம் தோலோட சாப்பிடும்போது ஒரு சில பெரியவங்களுக்கே தொண்டையில் அரிப்பு ஏற்படும். அது ஒரு ஒவ்வாமை மாதிரி. அதனால ஒரு 10 நிமிடம் சுடு தண்ணியில் இந்த பாதாம் ஊற போட்டோம்னா மேல் தோல் எல்லாத்தையும் அழகா உரிச்சு எடுத்துடலாம். அரிசியில தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு சட்டி அடுப்புல வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற மிளகு சீரகத்தை லேசா வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசா பொரிய ஆரம்பிக்கும் போதே இதை எடுத்துடலாம். அடுத்தது இந்த பாதாமும் ஈரமா இருக்கிறதுனால லேசா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசா சுட்டா போதும். அடுத்தது நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி ஒட்ட வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி வறுபடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிடம் ஆகும். நல்ல அடிகனமான சட்டி எடுத்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சிருங்க. அரிசி ரொம்ப பொரிய வேண்டியதில்லை, லேசா சூடாற அளவுக்கு வறுபட்டா போதும். கொஞ்சம் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் அரிசி இறக்கிடலாம். இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்கும் போதே நாட்டு சர்க்கரையில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இதை சேர்க்கறதுனால இதில் உள்ள குப்பை ஏதாவது அது கூட கலந்துரும். அதனால இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த அரிசி, மிளகு, சீரகம் எல்லாமே ஆறிடுச்சு. பாதாம் பருப்பும் ஆறிடுச்சு. இப்போ இது கூடயே பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, சுக்கு, எடுத்து வச்சிருந்த சாதிக்காய், திப்பிலி இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு அரவை கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது போல நல்லா மாவா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வயசு குழந்தைக்கு நம்ம கஞ்சி காய்ச்ச போறோம்னா இதுல இருந்து ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்தா சரியா இருக்கும். இப்ப இந்த கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு பார்ப்போம். நான் இப்ப இந்த மாவை இதை போல ஒரு கிண்ணத்துல அளந்து எடுத்துக்கிறேன். அளந்து எடுத்த மாவை கொஞ்சம் பெரிய கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவு கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்குவோம். இது மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல நம்ம அளந்து எடுத்த கிண்ணத்தாலேயே 3 கிண்ண அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம். 2
3. இதில் சும்மா ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வருது. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச அரிசி மாவை நல்லா ஒரு முறை கிண்டிட்டு இந்த தண்ணியிலேயே சேர்த்துடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த அரிசியை வேக விடுவோம். இது கெட்டி ஆக ஆக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொப்பளிச்சு மேலெல்லாம் தெறிக்கும். அதனால கொஞ்சம் கைவிடாமல் இந்த மாதிரி கிட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே தெறிக்காமல் பார்த்துக்கலாம். நம்ம போட்ட அரிசி வெந்துருச்சு. அரிசி வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 முறை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப இனிப்பு சேர்த்தாலும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இனிப்பே பிடிக்காத குழந்தையா இருந்ததுன்னா வெறும் கஞ்சியில் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கோப்பை பாலை சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கும் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சோன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடும். வெது வெதுன்னு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்க ரொம்பவுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.